ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் நண்டு குழம்பு வைக்க போகிறேன். அந்த நண்டு குழம்புக்கான மசாலா தான் நான் இப்போ அரைச்சின்னு இருக்கேன். அம்மியில் அரைச்சி வச்சா தான் அது நல்லாயிருக்கும். அதனால் காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு வச்சு நல்லா அரைச்சிட்டேன். அது கீழே ஒரு துண்டு விழுந்துடுது, பட் அந்த இடம் சுத்தமாக தான் இருக்குது. அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சு நான் அரைச்சிட்டேன். அது நல்லா மசிஞ்ச பிறகு தான் மிளகு, ஜீரகம், சோம்பு மூணும் வச்சு அதுவும் நல்லா மையணும், கொஞ்சம் முக்கால்வாசி மஞ்சிடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டும் வைக்கணும். பட் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் இதில் அதை வைக்கலை. அவ்வளோ சீக்கிரத்தில் மையாதது, பரவாயில்ல, ஓரளவுக்கு மசிஞ்சிடுச்சு. என்ன சில பேருக்கு கை எரியும், எனக்கும் அப்படி தான். மிளகா அரைச்சதும் கை எரிஞ்சுது, இப்போ வரைக்கும் எரியுது கை. நல்லா அரைக்கணும். நான் வந்து ஒரு பாட்டு பாடினேன். என்ன பாட்டு அது இதுக்கு தோணுது? அம்மியில் அரைச்சி வச்சேன் அயில மீன் குழம்பு, அப்பனுக்கு மருமகனே ஆறி போயிரும் திரும்பு, வாசமூக்க தொலைக்குதான், அந்த பாட்டு. பட் நான் வந்து நண்டு குழம்புக்கு அரைக்கிறேன், மீன் குழம்புக்கு இல்லை. நல்லா மசிஞ்சிடுத்து. இப்போ வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கடாயை வந்துட்டு நான் அடுப்பில் வச்சுட்டு, கடாய் சூடானதும் ஒரு 2.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது கரெக்டாக தான் இருக்கும். அது கொஞ்சம் சின்ன கரண்டி தான் அது. அதுக்கப்புறம் அது சூடானதும் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் தாளிப்புக்கு, அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வதங்க வைக்கணும். நல்லா இது பண்ணிவிட்டு, இப்போ வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கினதும் நான் அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, உப்பு தேவையான அளவு, அப்புறம் மிளகாத்தூள், சிகப்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். இப்போ வந்து பெரிய பெரிய நண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதோட பல்லெல்லாம் கட் பண்ணிட்டேன். அது எனக்கு பிடிக்காது. அதேமாதிரி அந்த பல்லை நம்ம கட் பண்ணும்போது அது வேகும்போது அதோட சாரம்லாம் அதுக்குள்ளே இறங்கி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் அதை நான் எப்போவும் உடச்சிடுவேன். இப்போது தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா அந்த நண்டு வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து முழுகணும். அது முழுகினாதான் அது நல்லா வேகும். ஸோ இப்போ மூடி போட்டாச்சு. இந்த பக்கம் வந்துட்டு பால் எடுத்து டீ போடுறதுக்காக பால் ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அடுப்பில் வச்சு டீ போட போகிறேன். அப்படியே இந்த பக்கம் அடுப்பில் நண்டு வெந்துட்டுருக்கு. அதையும் ஒரு எடுத்து செக் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி பரட்டி விட்டுட்டேன். பரட்டா இன்னும் வேகணும். அந்த தண்ணி எல்லாமே வற்றிடும். நண்டு வந்து நல்லா வேகணும். அப்போ தான் நமக்கு உள்ள சதை நல்லா வெந்திருக்கும், இந்த கவுச்சம் இருக்காது. இந்த பக்கம் பால் கொதிச்சுடுத்து. இப்போ வந்து டீ போட போகிறேன். அதுக்கு தேவையான அளவு டீ தூள் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுக்கிட்டேன், ஒரு துண்டு. இந்த டீ வந்து 3 பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்காது, மீடியமாக இருக்கணும். அந்த கலர் எனக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த பக்கம் எடுத்து வடிகட்டியாச்சு. நான் வந்து பிளாஸ்டிக் இது யூஸ் பண்ண மாட்டேன், இதுதான் யூஸ் பண்ணுவேன். அதேமாதிரி இதை வடிகட்டிட்டு உடனே கொட்டிட்டு நம்ம கழுவிடணும். அதை வச்சோம்னாக்கா அது அப்படியே கலர் பிடிச்சிடும். ஸோ இப்போ வந்து எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டேன். எனக்கு தேவையானதை எடுத்து அதில் சர்க்கரை போட்டுப்பேன், மீதியை வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் நண்டு திறந்தாச்சு. கொஞ்சம் நல்லா தண்ணி ஆல்மோஸ்ட் வத்திடுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இதுவாகணும். இப்போ திறந்து பாருங்கள், சுத்தமாக தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நண்டும் வெந்துடுச்சு, கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு. பாருங்கள், அந்த நண்டில் கிரேவிலாம் நல்லா இதுவாக இருக்குது, மசாலாலாம் நல்லா ஒட்டி இருக்குது. இப்போ தனியாக போட்டாச்சு, கொத்தமல்லி இலையை போட்டாச்சு. போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு அதோட மூடி இறக்கிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுது. இப்போது அதை பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன்.
நண்டு கிரேவிலே சாப்பிட்றேன் நான். ஏன்னா அந்த கிரேவியில் சாப்பிட்றது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக. நான் செஞ்ச மெத்தடில் செய்யும்போது அது நல்ல வாசனையாக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.